வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து என் ஒய்ஃப் கிச்சனில் வந்து கசப்பு இல்லாமல் பாகற்காய் பிட்லை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாகற்காய் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுட்ட பிறகு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து ரெடியாக இருக்குது. ஒரு குக்கரில் வந்து 1 கப்பு துவரம்பருப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து மூடி ஒரு 2 விசில் வந்து வந்த பிறகு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், முழு தனியா 2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி வறுத்துட்ட பிறகு காஷ்மீரி மிளகாய் ஒரு 3, வரமிளகாய் வந்து ஒரு 3 சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கிடுங்க. பருப்பு மிளகாய் எல்லாம் வதக்கிட்ட பிறகு தேங்காய் துருவல் 1 கப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு அதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கறிவேப்பிலையும் கொஞ்சம் கூட சேர்த்துங்க. ஒரு ஃபேனில் எண்ணெய் வந்து 2 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துட்ட பிறகு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்ட பிறகு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கிற பாகற்காயை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. நல்லா அந்த எண்ணெயிலேருந்து பாகற்காய் வந்து இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு நறுக்கி வச்சுக்கிற வெங்காயம் வந்து 1 கப்பு சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்துடுங்க. மறுபடியும் தக்காளி வந்து 1 நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். பாகற்காய் வந்து ஏறக்குறைய நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுக்கிற வேர்க்கடலை 1 கப்பு சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச துவரம் பருப்பையும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து மறுபடியும் மூடி வேக வச்சுடுங்க. ஏறக்குறைய வந்து பாகற்காய் பிட்டில் ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா விழுதை சேர்த்துட்டு புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி மறுபடியும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இதில் வந்து வெல்லம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துனா சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாகற்காய் பிட்லை ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையில் பாகற்காய் பிட்லை ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.